நம்ம டொமேட்டோ சாஸ் எப்படி வந்து வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்ணு மாதிரி இருக்க ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிடணும். நான் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் வந்து சும்மா ஒரு துண்டு, அதாவது இந்த சைஸ் எடுத்துக்கினேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் 2 பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த துண்டு வெங்காயம், 2 பூண்டு, 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே வந்து நம்ம தட்டு போட்டு மூடலாம். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கம்மியாக ஆட் பண்ணியிருக்கனால வந்து கடாய் வந்து சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தக்காளி போட்டால் கடாய் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. சின்ன கடாயில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து தீஞ்சிரும். ஒரு 15 நிமிஷம் கழித்து திறக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து கடாயில் போடணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது வந்து அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்கள். தண்ணியாக வந்து ஒழுவக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு. இது மாதிரி வந்து ஒரு கோடு வந்து போட்டால் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கணும். தண்ணியாக வந்து ஒழுவக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதாங்க. டொமேட்டோ சாஸ் ரெடி.